இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் உமக்கு அறிவித்தது எது, அதன் மகத்துவம் என்ன, அது சிறப்பு என்ன? கதிர் என்பதற்கு ஏராளமான அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த அர்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கக்கூடியதாகத்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த இரவை உமக்கு அறிவித்தது எது? அல்லாஹ் கேட்கிறார் ரசூலா பார்த்து. கேட்டு போட்டு அதற்கு அல்லாஹ்வே பதில் சொல்லுகின்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அதிலே தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு ஜிப்ரீலுடைய தலைமையில் மலாயிகமார்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகின்றார்கள், அனைத்து காரியங்களையும் சுமந்தவர்களாக. அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய வருடப்பட்டோலை போடப்படக்கூடிய நாள் இரவு அன்றைய இரவுதான். மனிதனுக்கு வருடப்பட்டோலை போடப்படுவது அன்றைய இரவில் தான். ஏற்கனவே அவனுக்கு பட்டோலை போடப்பட்டாச்சு, கதா கதிர் எழுதப்பட்டு போச்சு. ஒரு மனிதன் தாய் வயிற்றில் இருக்கும் போதே சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தாய் வயிற்றில், அதாவது கணவன் மனைவி உறவுக்கு பிறகு அந்த இந்திரிய துளி தாய் வயிற்றில் 40 நாட்களுக்கு இந்திரிய துளியாகவே இருக்கும், நுத்ஃபாவாகவே இருக்கும். அதற்கு பிறகு அது அலக்காவாக மாற்றம் பெறும். அலக்கான்னு சொன்னால் ஒட்டிக்கொள்ளக்கூடிய அட்டை போன்றது, உருமாறும். அப்ப 240, 3வது 40 முடியும் போது அதை தசை பிண்டமாக மாற்றப்படும். 4வது 40 முடியும் போது அதற்கு எலும்புகள் படைக்கப்பட்டு உருவமைக்கப்படும். அப்போது அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்புவான். அவர் அந்த குழந்தைக்கு உயிர் ஊதப்பட்ட பிறகு சயீதா ஷகியா என்று பதிந்திருவார். பாக்கியசாலியா அபாக்கியசாலியா? பாக்கியசாலியா இருந்தால் சொர்க்கவாசி, அபாக்கியசாலியாக இருந்தால் நரகவாசி எழுதப்பட்டிரும். அதே போல அந்த பிள்ளை பிறந்தால் உலகத்தில் எதை அனுபவிக்கும்? தாய்ப்பால் குடித்து வளருமா, புட்டிப்பால் குடித்து வளருமா, பின்னர் வளர்ந்த பிறகு எதை சாப்பிடும்? அதற்குரிய அனைத்தும் பதியப்பட்டுவிடும். அதுக்கு மாற்றமா இது நடக்காது. அப்ப 3 விஷயம். அடுத்ததாக அந்த பிள்ளையினுடைய அஜல் பதியப்படும், எவ்வளவு காலம் வாழும். இதெல்லாம் தாய் வயிற்றில் இருக்கும்போது பதியப்பட்டுரும். அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, எடுத்துக்கிறாங்க, அமல் செய்யணும் அப்படின்டா. இந்த பதியப்பட்ட எல்லாம் சயீதா ஷகியா பதியப்பட்டு போச்சு. உலகத்தில் வாழும்போது நாங்கள் என்ன அனுபவிப்போம் பதியப்பட்டு போச்சு, கிடைச்சி ஆகும். எங்களுக்கு சயீதா இருந்தாலும் கிடைக்கும், ஷகியா இருந்தாலும் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அஜலும் எழுதப்பட்டு போச்சு. அப்ப ஏன் நாங்கள் அமல் செய்ய வேண்டும்? வலிமல் அமல். சஹாபா கேட்கிறாங்க ரசூலாட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஅமலு ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. நீங்கள் அமல் செய்யுங்கள், அமலை விடாதீங்க. சயீதாக படைக்கப்பட்டவருக்கு சுவர்க்கம் செல்லும் அமல்கள் செய்வது லேசாக இருக்கும். ஷகியாக படைக்கப்பட்டவனுக்கு நரகம் செல்லும் அமல்
இலகுவாக இருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அது அமல் செய்யுங்க. அல்லாஹு அக்பர். அமல் இல்லாமல் ஒரு காலமும் சுவர்க்கம் கிடைக்காதே. அதுவும் கூட அல்லாஹ் அருள் புரிந்ததான். ஆகவே தாய் வயிற்றில் இருக்கும்போது எல்லாம் பதியப்பட்டு போச்சு. இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு யுஸப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனு லில் கௌலி ஸாபித், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல கூறியிருப்பது போல சில சமயங்களில் அல்லாஹு தஆலா இதிலே மாற்றம் செய்கிறான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, துஆ கதா கதரை மாற்றக்கூடிய மிக பெரும் ஆயுதம். அது தவிர வேறொன்றும் கிடையாது. பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது கதா கதரையும் மாற்றக்கூடியது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதனால ஒரு மனிதனுடைய வருட பட்டோலை அந்த முழுமையாக பதியப்பட்ட பட்டோலிலிருந்து பதியப்படுவது இந்த வருடம் அடுத்த ரமதான் வரையில் இந்த மனிதனுக்கு என்ன கிடைக்கும், என்ன அனுபவிப்பான், என்ன செய்வான் எல்லாமே இந்த இரவையில் தான் பதியப்படுது. அதைத்தான் அல்லாஹு தஆலா அங்கே இப்படி சொல்லுகின்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். ஜிப்ரீலுடைய தலைமை, ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீலுடைய தலைமையில மலாய்க்கமார்கள் வானத்துக்கு இறங்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு பீதினி ரப்பியும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இறங்குறாங்க. இதை கொண்டு எதை விட்டு கொண்டு வராங்க, மின் கொல்லி அம்ர், மனிதனுக்குரிய வருடப்பட்டோலை அனைத்தையும் பதிவதற்காக. அதனால இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹுரிம கைரஹா ஃபக்கத் ஹுரிம். அந்த லைலத்துல் கத்ர் இரவின் பாக்கியத்தை தவறவிட்டவன் அனைத்து நன்மைகளையும் தவறவிட்டவன். இதுக்காக தான் சொன்னோம். அதனால அடுத்த ரமதான் வரையிலும் எங்களுடைய வாழ்க்கை சீராக ஒழுங்காக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கான முயற்சியில் கண்டிப்பாக நாங்கள் ஈடுபட வேண்டும். தொழுவதன் மூலமாக, அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக, அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, தர்மம் செய்வதன் மூலமாக, இப்படி பல அமைப்பில் அந்த இரவை நாம் நல்ல முறையிலே கழிப்பதற்கான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுவோமேயானால் இங்கே மலாய்க்கமார்கள் எங்களுக்கு எழுதக்கூடிய எழுத்து வருடப்பட்டோலை நல்லதாக அமையும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.